இது அந்தமானுக்குள்ள இருக்கிற டிக்லிபுர் என்கிற தீவு. இந்த தீவுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த தீவுகளில் ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாக, ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வருஷத்தில் கடவுள் கொண்டு வரும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிப்போமாக. அன்பாய் நேசிக்கிற நல்ல மகா பரிசுத்தமுள்ள சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அழகு நிறைந்த இந்த தீவை நம்முடைய கருத்துருத்தி ஜெபிக்கிறேன். இன்று ஆண்டவரே வசிக்கிற இங்கே ஜனங்கள், ஆண்டவரே சபை ஒன்று கிடையாது இந்த இடத்துல. இங்கே சபை உண்டாக ரட்சிக்கப்பட பல மாற்றங்களை கொண்டு வர கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் தந்தரும்படியாக ஆண்டவரே இந்த தேசத்தின் ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட, பாவத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் அடிமைகளாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஒரு பெரிய மாற்றத்தை தந்தரல கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினுடைய வார்த்தையை நாங்கள் ஜெபமாய் நாங்கள் விதைக்கிறோம். கர்த்தர் அறுவடை செய்யும்படியாக அந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவரை ஏங்குகிறோம். அந்த நாளுக்காக இப்போது புலம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். எங்கிருந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் பரலோகத்தை நோக்கி வர ஆண்டவர் உதவிச்சு. ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. இந்த காலிப்பு இந்த தேசத்திற்காக, இந்த தீவுக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.